ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேகேவின் ஐடியாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் பேக்கு. அதாவது இப்போது நிறைய பொடுகு வருது இல்லையா, நம்ம ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வண்டி ஓட்டுறோம், ரொம்ப பொடுகு ஜாஸ்தியாக இருக்குது, பெயின் பொடுகு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அந்த பசங்களுக்காக நம்ம வந்து ஒரு ஏர் பேக் சண்டேயில் வீட்டில் இருக்கும்போது இந்த ஏர் பேக் வந்து செஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இது நீங்கள் கைப்படாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை நல்லாவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஞ்ச கருவேப்பிலை. அதாவது இந்த கருவேப்பிலையை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இது காஞ்ச கருவேப்பிலை. அண்ட் தென் இது வந்து வேப்பிலை இருக்கு இல்லையா, காஞ்ச வேப்பிலை. ஸோ வேப்பிலை, அதுக்கப்புறமா வெந்தயம் வந்து நல்லா ஒரு 50 கிராமுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துடணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதோட கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் இதை நல்லா நான் வறுத்துட்டேன். இதை நல்லா வறுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படியும் போடலாம். அப்படியே போட்டால் என்ன ஆகும்னா கோல்டு ஜாஸ்தியாகும். வெந்தயம் வந்து குளிர்ச்சி ஜாஸ்தி. அதனால் இது நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா கோல்டு அதிகமாகும். அதனால் இதை நல்லா நீங்கள் வறுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குளிர்ச்சி வந்து கம்மியாயிடும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லது. வெந்தயம் வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே போல் முடி வந்து வேரோடு அப்படியே வந்துடும் தெரியுமா, நிறைய பேருக்கு முடி கொட்டுறதே அப்படியே மொத்தமாக கொட்டும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு முடிக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். முடி வளர்கிறதுக்கும் முடி ஸ்ட்ரென்தனுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பொடுகு தொல்லையும் வந்து இது வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அதனால வெந்தயம் வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறதும் நம்மளுக்கு நிறைய உடல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு வெந்தயம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் இதில் நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இதை நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கும் பொழுதும் நம்மளோட ஸ்கின்னுக்குமே இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி தான். அதாவது ட்ரையாக வறண்டு போகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ வெந்தயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து இது பேர் என்னவோ சொல்லுவாங்க, நான் பேர் மறந்துட்டேன், எங்கள் அம்மாவுக்கு தான் கரெக்டாக தெரியும். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இதனால நம்ம எதுவும் இது பண்ணுற போகிறதுல இது வந்து ஒரே மாதிரி கசப்பு ஸ்மெல்லாக இருக்கும் இல்லையா, அதனால இது ஒரு ஸ்மெல்லுக்காக, ஃப்ரேக்ரன்ஸ்க்காக இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், வேணான்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இது பண்ணாக்க பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, வேப்பிலையும் கருவேப்பிலையும் ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுக்கணும். எல்லாத்தையும் உருவிக்கலாம். ஏன்னா நான் அப்படியே காய வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வெறும் லீஃப் மட்டும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டெம்மெல்லாம் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்கள் பக்கத்தில் நாட்டு மருந்து கடை ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே கருவேப்பிலை பொடி விற்கும். கருவேப்பிலை பொடின்னு கேட்டிங்கன்னா அவங்களே பொடி தருவாங்க. அதே போல் வேப்பிலை பொடியுமே அங்கேயே நாட்டு மருந்து கடையிலவே விற்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியா நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி பேக்கெட்டில் வருது, ஓகேவா, வேப்பிலை பொடின்ட்டு. ஸோ நான் இதை வந்து இப்போ யூஸ் பண்ணலை, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்க முடியாது, எடுத்து காய வைக்கணும், பதப்படுத்தணும், அந்த வேலையெல்லாம் நம்மளால் முடியாதுன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி பொடி வாங்கிக்கலாம். கருவேப்பிலை பொடியுமே விற்கும். கருவேப்பிலை பொடி அண்ட் வேப்பிலை பொடி இது ரெண்டுத்தையுமே வாங்கி ஈக்குவல் ரேஷியோவில் கலந்துக்கோங்க. இதை வந்து நல்லா பொடி பண்ணி, அதாவது மிக்சியில் நல்லா அரைச்சி பொடி பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் 100 கிராம்ஸ் எடுக்கிறேன்னா இது 50 கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஈக்குவல் ரேஷியோவில் கலந்து வச்சுருங்க, ஓகேவா. இது நான் பொடியாக எடுக்கலை, இப்போ உங்களுக்கு வேப்பிலையாகவே எடுக்கிறேன். கருவேப்பிலையும் இதே போல் தான், சேம் ப்ராசஸ் விற்கிது, நீங்கள் வாங்கி கலந்துக்கலாம். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பண்ணும்பொழுது நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வேப்பிலையே ஃபுல்லாக உருவி எடுத்துட்டேன். ஸ்டெம் நம்மளுக்கு வேண்டாம், வெறும் இது மட்டும்தான். இதை நீங்கள் நல்லா உருவி எடுத்துக்கோங்க. இல்லை இது காய வைக்கிறதுனா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஆனால் என்ன, இப்போ மழையாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது, அதனால் காய லேட் ஆகும். ஒரு இதுவும் இது நீங்கள் ஈஸியாக காய வச்சுக்கலாம். 1 டே காய்ஞ்சா போதும். இது நல்லா இந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா, ஒரு மாதிரி க்ரஷ் பண்ணால் ஒரு சவுண்டு வருது இல்லையா, அந்த அளவுக்கு காய்ஞ்சா போதும். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா உருவி எடுத்துட்டேன். இது ஃபுல்லாகவுமே இப்போ கருவேப்பிலையும் வேப்பிலையும் மிக்ஸ் ஆகிருக்கு.
இது கூட வந்து நம்ம இந்த வெந்தயத்தை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா? இது நல்லா பவுடராக, ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். நான் இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இதை வந்து நல்லா அரைச்சிட்டேன். இன்னமும் நீங்கள் இதை வந்து பொடியாக அரைச்சிக்கலாம். எங்கள் மிக்சியில் இவ்வளோ தான் அரைக்கும், அதனால் நான் இதை நல்லா அரைச்சிட்டேன். இதை வந்து இப்போ நான் இது பண்ணிக்கிறேன், நல்லா இது பண்ணிக்கிறேன். ஸோ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடி கருப்பாக வளர்கிறதுக்கும் நல்லா யூஸ் ஆகும். வேப்பிலை வந்து உங்களுக்கு அந்த கசப்பு ஸ்மெல் இருக்கிறதுனால ஈறு பேனு அதுக்கப்புறம் அந்த பொடுகு தொல்லை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது நீங்கள் வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். கோல்டாக இருக்கிற பர்சனாக இருந்தால் வீக்லி ஒன்ஸு, அதுவும் நல்லா வெயில் அடிக்கிற டைமாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கலந்து அப்ளை பண்ணுற இது வந்து நல்ல பொடியாக இருக்குது இல்லையா, அது பாருங்கள், இது நல்ல பொடியாக இருக்குது. இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது கூட தயிரை கலந்து நீங்கள் ஒரு பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதை எப்படின்றத காமிக்கிறேன். பாருங்க, இதை நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து இது போதும். அதாவது உங்கள் முடி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து உங்கள் வீடியோக்காக நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்குன்னும் போது நான் நிறைய பண்ணி தான் வச்சுருப்பேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். வீடியோக்காக தான் நான் இதை போடுறேன். உங்களோட முடி லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட முடியோட ஸ்டார்டிங்கில் இருந்து, அதாவது வேரில் இருந்து நுனி வரையும் நீங்கள் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி இது பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் வீடியோக்காக நான் இதை கலந்துருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் வந்து இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் தயிர் விட்டால் போதும். இதை விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸோ இப்படி நீங்கள் இதை மூடி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுனால இது வந்து ரொம்ப நாள் இருக்கும். உங்களுக்கு அது வந்து ஃப்ரேக்ரன்ஸ், இதில் இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் போகாது. இது கசப்பு ஸ்மெல் இருக்கும், ஏன்னா இந்த நம்ம வேப்பிலை போட்டிருக்கிறதுனால. அதனால் நீங்கள் வந்து பொடுகு இருக்கவங்க தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணி 2 வீக்ஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் உடனே தெரியும். அப்ளை பண்ணும்பொழுதே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கையில் எடுத்து உங்களோட முடியோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து எண்ட் பாயிண்ட் வரையும் அப்ளை பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஸ்ட்ரோக் பண்ணுங்கள். உங்கள் முடியில் அது நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் போய் குளிங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போது மழை சீசனாக இருக்குது. கோல்ட் ஆகிற பர்சனாக இருந்தால் வார்ம் வாட்டரில் குளிங்க. குளிச்சுட்டு இது பிடிச்சிடுங்க, இது போட்டுடுங்க, சாம்பிராணி புகை போட்டு விட்டுடுங்க. ஏன்னா கோல்டு இருக்கவங்க தயிர்ன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் இது இல்லாமல் லிக்விட் தண்ணியும் கலந்தும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயிர்ன்னும் போது உங்களுக்கு ஸ்டோக் பிடிச்சிக்கும் சீக்கிரமாக வந்து இது வந்து அப்படியே நம்ம முடியில் பிடிச்சிக்கும். ஆனால் தண்ணின்னும் போது கொஞ்சம் தனியாக வந்துடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் தயிர் கலந்துக்க சொல்கிறது. உங்களுக்கு மாய்ஸ்சரும் கொடுக்கும் கூட. ஓகேங்களா? இன்னைக்கான வீடியோவில் ஒரு ஏர் பேக் எப்படி அரைக்கிறதுன்னு அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் கூட. இதை நீங்கள் செஞ்சு அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கான சிந்தனை மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய், வெற்றி நிச்சயம். அதாவது என்ன இதில் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி ஆரம்பிப்போம். ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம எதிர்பார்த்த அளவு அந்த சக்ஸஸ் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த விஷயத்தை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணாமல் நம்ம அந்த முயற்சியை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காவது ஒரு சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நான் இந்த வரிகளில் படித்ததில் புரிஞ்சுக்கிட்டது. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். 103 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அதுக்கப்புறம் இது போல் மேலும் வீடியோக்கு எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன இது மாதிரி என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோம்மேடாக நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்மளுக்கு தேவையான பொருளை எப்படியெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது.
வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்மளுக்கு காஸ்மெட்டிக் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கின் கேராக இருக்கட்டும், வாட் எவர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு திங்ஸை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம கடையில் போய் செலவு பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் டேண்ட்ரஃப் ஃப்ரீ ஷாம்புன்னு சொல்லி போனீங்கன்னா அது நிறைய நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால நம்ம இது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 3 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரிஞ்சிடும். ஹெல்மெட் போடுறவங்க கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். முடியோட க்ரோத்தும் உங்களுக்கு நல்லாவே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.